ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணற்ற துன்பங்களை சந்தித்ததும் கணக்கற்ற இடையூறுகளுக்கு ஆளானதும் நிகரற்ற தொல்லைகளை தாங்கிக் கொண்டதுமெல்லாம் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு இந்த நிகழ்வுகளை எல்லாம் முறையாக பதிந்திருக்கிறது. அதே நேரம் இது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கருத்து சொல்லுகிற பொழுது, ஊதீது பில்லாஹி வமா யூதா அஹதுன் வ உகிஃப்து பில்லாஹி வமா யுகாஃபு அஹதுன். அல்லாஹுவின் இந்த சத்திய சன்மார்க்க சோதனையில் என்னை போல் துன்புறுத்தப்பட்டவர்கள் இல்லை, என்னை போல் அச்சுறுத்தப்பட்ட வேறு எவரும் இல்லை என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற கருத்து ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொல்லைகள் துன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு விளைவிக்கப்பட்ட பொழுது அந்த துன்பங்களையும் தொல்லைகளையும் ஓரளவுக்கு ஈடு கொடுத்து அதை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைப்பதற்கு, அல்லது எவ்வளவு எதிர்கொள்ள முடியுமோ அவ்வளவு எதிர்கொள்வதற்கு துணை நின்ற பெருமை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அபூ தாலிப் அவர்களுக்கும் உரியது. அபூ தாலிப் என்று சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறிய வயதிலிருந்து தன்னுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிபிடமிருந்து பொறுப்பெடுத்துக் கொண்ட காலத்தில் இருந்து அணு அணுவாக கவனித்து அக்கறையோடு பராமரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்காணித்து பாதுகாத்த பெருமை அபூ தாலிப் அவர்களுக்கு உண்டு. அபூ தாலிப் அவர்களுடைய ஈமானை குறித்து வாதங்களும் பிரதிவாதங்களும் இருந்தாலும் நம்முடைய பெருமைக்குரிய இமாம்களான மகான்கள் மேன்மக்கள் அபூ தாலிபுடைய ஈமானை உறுதிப்படுத்துகிறார்கள். அபூ தாலிப் ஈமான் கொண்டது உண்மை. அந்த ஈமானை வெளிப்படையாக சொல்வதில் வேண்டுமானால் விவகாரங்கள் இருக்கக்கூடுமே தவிர அவர் ஈமான் கொண்டது உண்மை என்ற கருத்தை நமது சங்கைக்குரிய இமாம்கள் சாதிக்கிறார்கள். மக்காவில் ஷாஃபி மதுஹபின் நிகரற்ற முஃப்தியாக விளங்கி மிகப்பெரிய அல்லாமாவாக மிகப்பெரிய மகானாக பேரும் புகழும் பெற்ற இமாம் ஸைனி தஹலான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தாலிப் ஈமான் கொண்டு முஸ்லிமானவர் என்பதை உறுதிப்படுத்த எண்ணற்ற ஹதீஸ் சான்றுகளை ஆதாரமாக கொண்டு ஒரு நூலையே எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னர் இமாம் பர்ஸஞ்சி அவர்கள் இதே தலைப்பில் இதே விஷயத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களும் ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய பெருமக்களான இமாம்களும் மேன்மக்களும் இந்த செய்தியை உறுதிப்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அளவிற்கு உறுதுணையாக இருந்த பெருமை அபூ தாலிப் அவர்களுக்கு உண்டு.
ஹதீஜா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உண்டு. இந்த ரெண்டு பேரும் ஒரே வருஷத்தில் கொஞ்ச சின்ன இடைவெளியில் ஒருவன் பின் ஒருவராக மரணமடைகிறார்கள். தன்னை இரண்டு கணவருக்கு வாழ்க்கைப்பட்டு விதவையாகிவிட்ட நிலையில், மூன்றாவதாக தன்னை மணமுடித்த நிலையில் தன்னுடைய திரண்ட செல்வத்தை எப்படியெல்லாம் இந்த சன்மார்க்கத்தின் நலனுக்கும் வளத்திற்கும் அள்ளி வழங்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அள்ளி வழங்கி, தனக்கு அத்தனை உதவியாகவும் உபகாரமாகவும் இருந்த ஹதீஜா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்தும் சன்னை சிறுவயதில் இருந்தே பொறுப்படுத்திக் கொண்டு பராமரித்து தனக்கு துணையாக விளங்கி ஒத்துழைத்த அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத்தும், நபிகள் நாயகம் தனக்கு துணையாக விளங்கி ஒத்துழைத்த அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல ஒண்ணா துக்கத்தை கொடுத்தது. அதனால் வரலாறு அந்த வருஷத்தை ஒரு பெயர் கொடுத்து பதிவு செய்திருக்கிறது. அந்த வருஷத்திற்கு பெயர், இருவரும் வஃபாத்தான அந்த வருஷத்திற்கு பெயர் ஹிஜ்ரி 10வது வருஷம், ஆமுல் ஹுசுன், கவலையின் வருஷம் என்று வரலாறு பெயர் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு பேருடைய வஃபாத்தினால் ஏற்பட்ட கவலை அவர்களை மிகவும் பாதித்திருந்த நிலையில் அந்த வருஷத்திற்கே அப்படி ஒரு பெயர் சூட்டப்பட்டது. இந்த நிலையில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய சன்னிதானத்திற்கு அழைத்து, தன்னுடைய சமூகத்திற்கு வரவழைத்து, தன்னை நேரில் பார்க்கிற மகா பெரிய நசீபை கொடுத்து, தன்னோடு நேரில் உரையாடுகிற மகா பெரிய பாக்கியத்தை கொடுத்து, மிக குறுகிய சின்ன இடைவெளியில் மீண்டும் இங்கே அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற நிகழ்ச்சியை குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் இஸ்ராவில் அல்லாஹு தஆலா தெளிவாக பதிவு செய்கிறான். இங்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனத்தில், நாமெல்லாம் அறிந்திருக்கிற குர்ஆன் வசனத்தில், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று தொடங்கும் வசனத்தில் இந்த உண்மையை அல்லாஹ் பதிகிறான். இந்த மேராஜ் உணர்த்துகிற அடிப்படை தகவல் எது? அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வரச் செய்து தன்னோடு உறவாட வைத்தான் என்பதும், தன்னை நேருக்கு நேர் பார்க்க வைத்தான் என்பதும், மிக குறுகிய சின்ன இடைவெளியில் வந்து திரும்புகிற மகத்தான வாய்ப்பை வழங்கினான் என்பதும் மாத்திரமே இந்த செய்தியின் வழியாக கிடைக்கிற தகவல்களா? அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய உம்மத்துக்களுடைய கடமைகளை வலியுறுத்தும் முகமாக 50 வேளை தொழுகைகளை கடமையாக கொடுத்து, அது பிறகு சன்னமாக குறைத்து 5ஆக ஆக்கி இறுதி செய்து அனுப்பிய தகவல் இந்த மேராஜின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறதா? அல்ல இதோடு அதனுடைய செய்திகள் நிறைவு பெற்று விடுகின்றனவா என்றால் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவம் மேராஜின் வழியாக மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாண்பு மேராஜின் வழியாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்துவம் என்றால் அவருடைய உடம்பின் தனித்துவம், அவருடைய பார்வையின் தனித்துவம், அவர்கள் சொல்லாடலின் தனித்துவம், அவருடைய செவிப்புலனின் தனித்துவம், அவருடைய உணர்வின் தனித்துவம், அவருடைய விளங்கும் ஆற்றலின் தனித்துவம், அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற விதத்தின் தனித்துவம், இப்படி ஒவ்வொரு தனித்துவங்களும் நிகரற்றுவை என்பதை இந்த மேராஜ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரோடும் ஒப்பிட்டு பார்க்க தகுந்தவர்கள் அல்ல. அவர் நபியாக இருக்கலாம்,
ரசூலாக இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன நபியை போன்றவர் என்று சொல்லுகிற உரிமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன ரசூலை போன்றவர்கள் என்று சொல்லுகிற உரிமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களைப் போல் அவர்களைப் போல் என்று சொல்லுகிற தகுதி இந்த உம்மத்திற்கோ வேறு எவருக்காவது உண்டா என்றால் இல்லை. அவர்கள் எந்த நபியோடும் ஒப்பிட்டு பேசப்பட முடியாதவர்கள், எந்த ரசூலோடும் ஒப்பிட்டு பேசப்பட முடியாதவர்கள், வேறு எவரோடும் ஒப்பிட்டு சொல்லப்பட முடியாதவர்கள். அப்படி ஒரு தனித்துவம் அவர்களுக்கு இருக்கிறது, அப்படி ஒரு தனி சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னை பற்றி அறிவித்தது போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னை பற்றி சொன்னது போலும், அல்லாஹ் அவர்களை குறித்து சொன்னது போலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா அர்சல்னாக காஃபத்தல் லின்னாஸ் பஷீரன் வ நதீரன், நபியே நீங்கள் முழு மனித சமுதாயத்திற்கும் நபி என்று அல்லாஹ் சொல்கிறார். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தானும் சொல்கிறார்கள். அல்லாஹும் சொல்கிறான், இன்னா அர்சல்னாக காஃபத்தல் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்திற்கும் நீங்கள் நபி. முழு மனித சமுதாயத்திற்கும் நபி என்றால் அவர்கள் ஜின்களுக்கு நபி இல்லையா என்று ஒரு கேள்வி எழுந்தால், அல்லாஹுவின் படைப்பினங்களில் இன்னொரு பகுதியாகிய மலக்குகளுக்கு நபி இல்லையா என்று கேள்வி எழுந்தால், அவர்கள் மனித சமுதாயம் முழுமைக்கு மாத்திரமல்ல, ஜின்களுக்கும் நபி, அவர்கள் மலக்குகளுக்கும் நபி என்ற செய்தியை ஒரு பக்கம் வைத்துவிட்டு, முழு மனித சமுதாயத்திற்கு நபி என்ற இந்த வார்த்தையின் பின்னணி என்ன? முழு மனித சமுதாயம் என்ற இந்த பட்டியலுக்குள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அவர்களும் மனித இனத்தில் ஒரு அங்கம், நபி என்பது வேறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், அவர்களும் மனித இனத்தில் ஒரு அங்கம், நபி என்பதும் ரசூல் என்பதும் வேறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், அவர்களும் முழு மனித சமுதாயத்தில் ஒரு அங்கம், நபி என்பதும் ரசூல் என்பதும் வேறு. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி. குர்ஆனில் அறிவிக்கப்பட்டவர்கள் அன்றி உலகத்திற்கு வந்த ஒரு ரிவாயத்தின்படி 1,24,000 அல்லது 2,24,000, அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் அத்தனை நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, அத்தனை ரசூல்மார்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி. இது ஒரு அடிப்படையான தகவல், நாம் தெளிய வேண்டிய ஒரு அடிப்படையான தகவல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ நமக்கு மாத்திரம் ரசூல், நமக்கு மாத்திரம் நபி என்று யாரும் கணக்கு போடக்கூடாது. காஃபத்தல் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்திற்கும் நபி. அந்த மனிதன் அவர்கள் உலகத்தில் தன்னை அடையாளப்படுத்தும் முன்னர் வந்த மனிதராக இருக்கட்டும், பின்னர் வருகிற மனிதராக இருக்கட்டும், தன்னை நபி என்று அவர்கள் அடையாளப்படுத்துவதற்கு முன்னர் வந்த பிறந்த மனிதனாக இருக்கட்டும், பின்னர் பிறக்கிற மனிதராக இருக்கட்டும். அல்லாஹ் சொன்னான் இதை இன்னொரு வகையில், وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ. நபிமார்கள் ரசூல்மார்களாக யாரையெல்லாம் அனுப்புவதாக அவன் முடிவெடுத்து வைத்திருந்தானோ அந்த நபிமார்களை இந்த உலகத்தில் மனித இனம் வருவதற்கு முன்பே ஆலமுல் அர்வாஹில் அவர்கள் ரூஹுகளை எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்பே ஆலமுல் அர்வாஹில் அவர்கள் ரூஹுகளை எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபி ரசூலுடைய அர்வாஹுகளோடு பேசுகிறான். அப்படி பேசி சொல்கிறான், லத்துமினுன்ன பிஹி, நான் இறுதியாக அனுப்பும் அந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நான் கடைசியாக அனுப்பும் அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லத்துமினுன்ன பிஹி, நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த நபியை இந்த நபி ஈமான் கொள்ள வேண்டும். இந்த நபி எப்பொழுதோ உலகத்திற்கு வந்திருக்கலாம்,
அவர் 1000 வருஷங்களுக்கு முன்னால் வந்திருக்கலாம், 5000 வருஷங்களுக்கு முன்னால் உலகத்திற்கு வரலாம். வந்தாலும் 5000 வருஷங்களுக்கு பின்னால் வரும் இந்த நபியை, அந்த நபி ஈமான் கொள்ள வேண்டும். லத்துமினுன் நபிஹி, அந்த நபியை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாலும் ஈமான் கொள்ளப்பட்ட நபி, ரசூலாலும் ஈமான் கொள்ளப்பட்ட ரசூல். நல்ல கவனிக்கணும், சரியா? நபியாலும் ஈமான் கொள்ளப்பட்ட நபி, ரசூலாலும் ஈமான் கொள்ளப்பட்ட ரசூல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமானியமானவர்கள் அல்ல. அதனால் தான் சொன்னேன், எந்த நபியோடும் அவர்களை ஒப்பு நோக்கி பார்க்க முடியாது, பேசக்கூடாது. எந்த ரசூலோடும் அவர்களை ஒப்பு நோக்கி பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அவர்களுக்கு நிகராக இன்ன நபி, அவர்களுக்கு நிகராக இந்த ரசூல் என்று நபியையும் ரசூலையுமே சொல்ல முடியாது என்கிற பொழுது, சராசரி எந்த மனிதனையும் அவர்களுக்கு நிகராக என்னை போல், உன்னை போல், எங்களை போல், உங்களை போல் என்று யாரும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்பவன் அவர்கள் வழியை சார்ந்தவன் அல்ல, அவன் எவனோ ஒருவருடைய வழியை சார்ந்தவன், இந்த வழியை சார்ந்தவனாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் ரசூலாக ஈமான் கொள்ள வந்திருக்கிறோமே தவிர, அல்லாஹ்வின் நபியாக ஈமான் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோமே தவிர, என்னை போல், உங்களை போல் என்று சொல்லிக் கொண்டு ஈமான் கொள்ள நாம் வரவில்லை. எனவேதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தனித்துவம், அந்த தனித்துவம் வேறு எந்த நபிக்கும் இல்லாத தனித்துவம், எந்த ரசூலுக்கும் இல்லாத தனித்துவம். அதனால் தான் எந்த ரசூலுக்கும் கொடுக்காத ஒரு பேற்றை, எந்த ரசூலுக்கும் தராத ஒரு சிறப்பை அல்லாஹ் இந்த மேராஜின் வெளியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறான். எந்த ரசூலுக்கும் தரல. எல்லா நபிமார்களுக்கும் மேராஜ் சம்பவித்திருக்கிறது, ஆத்மீகமான மேராஜ். இந்த உடலோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அவருடைய புனிதமான அந்த உடலோடு நடைபெற்ற ஒரு மேராஜ் இன்னொரு நபிக்கு நடக்கவில்லை, இன்னொரு ரசூலுக்கு நடக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த முகாலமத்துல்லா, அல்லாஹ்விடத்தில் நேருக்கு நேர் பேசுகிற இந்த நசீப் உலகத்தில் எந்த நபிக்கும் நடக்கவில்லை, எந்த ரசூலுக்கும் நடக்கவில்லை. அல்லாஹு தாலாவை அவர்களுக்கு இருந்த இந்த புறக்கண்ணை கொண்டு நேருக்கு நேர் பார்த்த இந்த நசீபு உலகத்தில் எந்த ரசூலுக்கும் நடக்கவில்லை, எந்த நபிக்கும் நடக்கவில்லை. அப்படி நடந்ததாக எந்த சான்றும் பதிவு செய்யப்படவில்லை, எந்த நிகழ்வும், எந்த ஆதாரமும் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் எதிர்மறையான வாதம் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்தின் விருப்பத்திற்கு இணங்க அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பி அரினி அன்துர் இலைக், இறைவா நான் உன்னை பார்க்க வேண்டும் என்றார்கள். என்னை உனக்கு, எனக்கு உன்னை நீ காட்டு என்றார்கள். ரப்பி அரினி அன்துர் இலைக், எனக்கு உன்னை நீ காட்டு, நான் உன்னை பார்க்க வேண்டும் என்றார்கள். இது குர்ஆனுடைய பதிவு. அல்லாஹ் சொன்னான், காலலன் தரானி, என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது, முடியவே முடியாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். நஹ்வு தெரிஞ்ச, அரபி தெரிஞ்ச யார்ட்டாலும் கேட்டு பாருங்க. என்னை நீ பார்க்கவே முடியாது. அப்படி இப்படி ஒரு மாதிரி பார்க்கலாங்கிறது மாதிரி நெளிவு சுழிவான வார்த்தை அல்ல அது. முடியவே முடியாது. லன் தரானி, இந்த லன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். இன்னைக்கு இல்ல, நாளைக்கும் பார்க்க முடியாது, நாளைக்கும் மறுநாளும் பார்க்க முடியாது, இந்த உலகத்துல ஒரு காலம் என்ன நீ பார்க்க முடியாது. லன் தரானி, என்னை பார்க்கவே முடியாது. என்னை நீ பார்க்க முடியாது என்பதற்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். அல்லாஹ் ஒன்று சொல்றான், என்னை மூசா, என்னை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்ன வழி? உங்களுடைய சக்தி எது, என் சக்தி எது, என்னை பார்க்க என்ன சக்தி தேவை, என்னை பார்க்க என்ன சக்தி தேவை? இந்த புறக்கண் இருந்தால் பார்த்து விட முடியுமா? என்னை பார்க்க என்ன சக்தி தேவை, அதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, வலாக்கின் உன்துர் இலல் ஜபல், இந்த பெரிய நீ நிற்கிற இந்த பெரிய பறந்து விரிந்த நீண்டு அகன்ற உயர்ந்து நிற்கிற இந்த பெரிய பர்வதத்தை, மலையை பார். இதில் என்னுடைய நூறானியத்தின் ஒரு சிறு துளி, ஒரு சிறு பொறி இதில் பட்டு
அந்த நூரை நான் அல்ல, என்னில் நூறில் ஒரு பகுதி, ஒரு சிறு புள்ளி, ஒரு சிறு துளி, ஒரு சிறு பொறி இந்த மலையில் படுகிறது. அதை இந்த மலை தாங்கிக் கொள்கிறதா? அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடிகிறதா? அந்த பொறியை உன்னால் பார்க்க முடிகிறதா என்று பார். என்னை பார்ப்பதுங்கிறது இரண்டாவது விஷயம். என் நூறின் ஒரு சிறு பொறியை உன்னால் பார்க்க முடிகிறதா என்று பார். அந்த பொறியை இந்த மலை தாங்கிக் கொள்ளுமா என்று பார் என்று அல்லாஹ் ஒரு அடையாளம் சொல்றான். ஒரு மிசால், ஒரு உதாரணம் தான், ஒரு சான்று. இந்த நிகழ்வை வச்சு நீ என்ன இந்த கோரிக்கை இன்னமும் எனக்கு வைக்காத, உன்னை பார்க்கணுங்கிற கோரிக்கை இனி உன்னிடத்திலிருந்து எனக்கு வரக்கூடாது. அப்ப அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல் ஜஅலஹு தக்கன் வஹர்ர மூஸா சயகா. ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், ரப்புடைய தஜல்லி, ரப்புடைய நூறின் ஒரு சிறிய ஒரு ஒளி துளி அந்த மலையில் பட்ட பொழுது மலை நொறுங்கி சிதறியது. அதை தாங்கிக் கொள்ள முடியாத மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி கீழே விழுந்தார்கள். இதுதான் நடந்தது. அப்போ ஒரு சிறு துளியை, ஒரு சிறு பொறியை இந்த மலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த ஒரு சிறு துளியினால் ஏற்பட்ட பாதிப்பை உன்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை. உங்களை பொறுத்தவரை மயக்கம் வந்துடுச்சு, மலைக்கு மயக்கம் வந்து அது நொறுங்கிடுச்சு. ஆக என்னுடைய ஒரு சிறு பொறியை கூட தாங்கிக் கொள்ள இந்த மாபெரும் மலைக்கு சக்தி இல்லாமல் போய்விட்டது. என்னுடைய சிறு பொறியின் வெளிப்பாட்டை கூட பார்க்க முடியாமல் உங்களுக்கு மயக்கம் வந்து விட்டது. அப்படிப்பட்ட நீங்க என்னிடத்துல வந்து என்ன காட்டு, உன்னை காட்டு, நான் பார்க்கணுங்கிற கோரிக்கை வைக்கலாமா? நியாயமா? இல்ல. பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவருக்கு பார்க்க முடியாது என்று அல்லாஹ் காட்டினான். பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்காத நபிகள் நாயகத்தை அழைத்து வர சொல்லி தன்னை பார்க்க வைக்கிறார். கோரிக்கை வைத்தவருக்கு உன்னால் அது முடியாது, உனக்கு சாத்தியம் இல்லை, அந்த சக்தி உனக்கு இல்லை என்று அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். கோரிக்கை வைக்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வர செய்து அவன் தன்னை காட்டுகிறான், தன்னை பார்க்க வைக்கிறான், தன்னை பார்க்கும் முழுமையான ஆற்றலை அவர்களுக்கு கொடுக்கிறான். அவருடைய கண்களுக்கு கொடுக்கிறான், அவர்கள் உடலுக்கு கொடுக்கிறான். அப்படி கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், மாசாகல் பஸரு வமா தகா. அப்படி என்னை பார்த்த பொழுது அந்த பார்வையில் தடுமாற்றம் வரவில்லை, அந்த பார்வையில் பிழை வரவில்லை என்கிறான். அந்த பார்வையில் எந்த பிழையும் வரல, கரெக்டா பார்த்தது. கண்ணு கூசல, கண்ணுக்கு அசௌகரியம் வரை இல்லை, உடம்புக்கு அசௌகரியம் வரை இல்லை, சிந்தனைக்கு அசௌகரியம் வரை இல்லை, கரெக்டாக கண் பார்த்தது. மாசாகல் பஸரு வமா தகா. கண் பார்வையில் தடுமாற்றம் வரவில்லை. என்னை பார்க்க வேண்டிய விதத்தில் அது பார்த்தது, என்னை பார்க்க வேண்டிய விதத்தில் அது பார்த்து சிரித்து மகிழ்ந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு ஜல்ல ஜலாலஹு பிஐனை ரஸிஹி. தன்னுடைய கண்கள், இந்த உடலில் அமைந்திருந்த இந்த 2 கண் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனித்துவத்தை அல்லாஹ் உலகம் அறிய செய்கிறான் இல்லையா? அப்படி அது மாத்திரமல்ல, பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வைத்தான் என்பதை ஒரு பக்கம் இருக்க, அவர்களை தன்னோடு பேச வைத்தான், அவர்களோடு அவன் பேசினான். இதில் ஒரு விஷயம், எப்படி பேசினான், எப்படி பார்த்தார்கள் என்பதை எல்லாம் சொல்ல நமக்கு தெரியாது. நமக்கு அந்த விஷயமே அத்துவிடமல்ல, அதுல ஜீரோ, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி சொல்லும் தகுதி நமக்கு இல்லை என்பதை விட சொல்ல நமக்கு தெரியாது. அதை விவரிப்பதற்கு யாருக்கும் ஆற்றல் இல்லை. அது அவர்களுக்கும் அவனுக்கும் மாத்திரமே உரியது. அது அவர்களுக்கும் அவனுக்கு மாத்திரமே உரியது. அதை அவர்கள் சொன்னார்கள், அவனும் சொன்னான். பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனித்துவத்தை மேராஜின் வழியே இறைவன் வெளிப்படுத்துகிறான். மகத்துவத்தை மேராஜின் வழியே அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமெல்லாம் ஒண்ணு உண்மை, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போகவில்லை, வாங்கன்னு சொல்லி வர சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் இல்லை. நமக்கு தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, அதாவது ஆள் அழைச்சு வர சொல்றான், அழைச்சிட்டு வாங்கங்கிறான். அழைத்து கொண்டு வர ஆள் அனுப்புவது அல்ல சராசரி ஆளை அல்ல, சாமானியமான மலக்கை அல்ல, ரயீசுல் மலாயிகா,
எல்லா மலக்குகளுக்கும் தலையாய மலக்கை அனுப்பி அல்லாஹ் அழைத்து வர கொண்டு செய்கிறான். சரியா? இதே மலக்குதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயை கொண்டு வருகிறார்கள். வஹீயை கொண்டு வருகிற பொழுது முதல் வஹீயின் அனுபவம் அவர்களுக்கு வந்த பொழுது, முதல் வஹீயின் அனுபவத்தில் அவர்களை இவர்கள் கட்டி தழுவிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுக்கம் ஏற்பட்டதும் இதே ஜிப்ரீல் அவர்கள் மூலமாகத்தான். அந்த நடுக்கத்தை தாங்கிக் கொள்கிற நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்று சொல்லதும் இந்த மலக்கின் வழியாகத்தான். பின்னர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதே மலக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு மீண்டும் அதே நடுக்கம் வருகிறது. வீட்டில் போய் தன்னை போர்வையை போர்த்திக் கொள்ள சொல்கிறார்கள். போர்வை போர்த்தப்படுகிறது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா சொன்னான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபத்தஹிர். அல்லாஹ் சொன்னான், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரை எழுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல், நடுங்கிக் கொண்டிருப்பவரை எடுங்கள், தொழுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முஸம்மில் என்று ஒரு பெயர் சொல்லுகிறான், முத்தஸ்ஸிர் என்று ஒரு பெயர் சொல்லுகிறான். முத்தஸ்ஸிர் போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவர் என்பதும் நடுங்கிக் கொண்டு இருப்பவர் என்பதும் ரெண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பலஹீனத்தின் அடையாளமா, பலத்தின் அடையாளமா? பலத்தின் அடையாளமே தவிர பலஹீனத்தின் அடையாளம் அல்ல. அவருடைய தனிப்பெரும் சிறப்பு பெயர்களில் ஒரு பெயரே தவிர அவர்களை தரம் குறைத்து காட்டுகிற வார்த்தை தொடர்கள் அல்ல. அவர்களுடைய தரத்தை காட்டுகிற பெயர்கள் முஸம்மில், முத்தஸ்ஸிர். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சிறப்பித்து சொல்லுகிறார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சராசரியாக இன்னொரு நபியால் பார்க்க முடியாத தோற்றம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தோற்றம். இன்னொரு நபியால் பார்க்க முடியாத தோற்றம். எந்த நபியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய யதார்த்தமான உருவத்தை எந்த ரசூலும் பார்க்கவில்லை, எந்த நபியும் பார்க்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தோற்றத்தை எந்த நபியும் பார்க்கவில்லை, எந்த ரசூலும் பார்க்கவில்லை. அவர்களை இன்னொரு தோற்றத்தில் தான் மற்றவர்கள் பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மற்ற தோற்றத்தில் பார்த்திருக்கிறார்கள். திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியின் தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல முறை வந்திருக்கிறார்கள். அறிமுகம் இல்லாத தோற்றத்தில் பல முறை வந்திருக்கிறார்கள். எந்த மனுஷனுக்கு அறிமுகம் இல்லாத மனித உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பல முறை வந்திருக்கிறார்கள். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய யதார்த்தமான தோற்றத்தை எந்த நபியும் பார்க்கவில்லை, எந்த ரசூலும் பார்க்கவில்லை, பார்க்க முடியாது என்பது ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நேருக்கு நேர் அவருடைய யதார்த்தமான உருவத்தை தன் கண் கொண்டு பார்த்திருக்கிறார்கள். யதார்த்தமான உருவம் எப்படி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அளவு சொல்கிறார்கள். ஜிப்ரீல், எல்லா நபிக்கும் எல்லா மலக்குகளுக்கும் ரெக்கைகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் ஒரு ரெக்கையை இப்படி விரித்தால் அது சூரியன் உதிக்கும் இடத்தை தொடும். இன்னும் ஒரு ரெக்கையை விரித்தால் அது சூரியன் அடையும் இடத்தை தொடும். அப்படி மஷ்ரிகையும் மக்ரிபையும் தொட்டுக்கொள்ளும் அளவுக்கு விசாலமான பெரிய உருவம் அது, விசாலமான பெரிய ரெக்கைகள் அது. இந்த முழு உலகத்தையும் தன் ரெக்கைக்குள் சுருட்டி வைத்துக் கொள்ளுகிற மகத்தான படைப்பு அது என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மகத்தான உருவம் கொஞ்சம் கவனிக்கணும் நல்லா. அவர்கள் ரெக்கையை விரிச்சா சூரியன் உதிக்கும் இடத்தை தொடுகிறது அப்படின்னா, அப்படி தொடுதுங்கிறத எந்த கண் பார்க்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண் பார்க்கிறது. அது மஷ்ரிக்கையும் மக்ரிபையும் தொடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண் பார்க்கிறது. நம்முடைய கண் ஒரு குறிப்பிட்ட தூரத்தின் பொருளை தான் பார்க்கும், அதற்குத்தான் பார்க்க முடியும். அதற்கு மேற்பட்ட பொருளை நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாது. மிக நெருங்கிய பொருளையும் பார்க்க முடியாது, தூரத்தில் உள்ள பொருளையும் பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு உட்பட்ட பொருளை மாத்திரமே நம்முடைய கண்களாலே காண முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் விரிந்து செல்லும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெக்கை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் விரிந்து செல்லும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெக்கையினுடைய தொடும் இடத்தை பார்க்கிறார்கள். அதுபோல் இங்கும் தொடும் இடத்தை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற மகத்தான ஆற்றல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்கிறது. அப்படி பார்த்த ஒரே ரசூல், ஒரே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலை அழைத்துக் கொண்டு வருவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். நீங்கள் போய் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ரசூல் எந்த ரசூல்? ஜிப்ரீல் என்ற ரசூல். இந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்த பொழுது நடுக்கம் அப்பொழுதுதான் வந்தது. அந்த ரசூல் இப்பொழுது அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அழைத்துக் கொண்டு செல்ல ஒரு வாகனத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அந்த வாகனம் அதற்கு முன்பு யாருக்கும் தரப்பட்ட வாகனம் அல்ல, அதற்கு பிறகு யாருக்கும் கொடுக்கப்பட்ட வாகனம் அல்ல. அந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்த ஒரே ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமே. அந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்து பயணித்த ஒரே ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமே. அந்த வாகனத்தில் செல்கிறார்கள். செல்ல வேண்டிய இடத்திற்கெல்லாம் சென்றார்கள். பிறகு ஒரு எல்லை வருகிறது. அந்த தூதரை அழைத்துக் கொண்டு சென்ற பொழுது ஒரு எல்லை வருகிறது. சித்ரத்துல் முன்தஹா என்ற எல்லை வந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ரசூல் இந்த ரசூலுக்கு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இனி இதை கடந்து நான் வர எனக்கு அனுமதி இல்லை, நான் வர முடியாது. இதை கடந்து செல்ல உங்களுக்கு மாத்திரமே அனுமதி உண்டு, உங்களால் மாத்திரமே முடியும். இப்படி சொன்னா மாத்திரம் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன் ஷிஅ்து இஹ்தரக்து இன் ஷிஅ்த இஹ்தரக்த. யா ரசூலல்லாஹ், இதை நீங்கள் கடந்து செல்ல விரும்பினால் கடந்து செல்ல முடியும். இதை கடந்து செல்ல உங்களுக்கு மாத்திரமே உரிமை, உங்களுக்கு மாத்திரமே பவர், உங்களுக்கு மாத்திரமே சக்தி இருக்கிறது. இதை கடந்து செல்ல மகா பெரிய படைப்பு. என்னை போல் உன்னை போல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து யாரும் சொல்லல. என்னை போன்றவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாராவது சொல்றாங்களா? சொல்லல. என்னை போல் உங்களை போல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து இதுவரைக்கும் யாரும் சொல்லல. இல்ல, அது அவர்களை குறித்து பார்க்கலன்னு வச்சுக்கிடுங்க, அது வேற விஷயம். அப்படிப்பட்ட யாரையும் பார்த்து நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி தான், அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல நான் ஒரு படைப்பு அப்படின்னு யாரும் வாதம் பண்ண இல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தான் வாதம் பண்ணி இருக்கிறாங்க, எங்களை போல உங்களை போலன்னு வாதம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நிகரற்ற மகத்தான படைப்பு, இந்த முழு லோகங்களையும் தன் ரெக்கைக்குள் ஒரு புறா ஒரு முட்டையை அடைவு காத்துக் கொள்வது போல அடைத்து வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி படைத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இதை கடந்து நான் வர முயற்சித்தால் நான் எரிந்து கரிந்து சாம்பலாகி போய்விடுவேன். இதை கடந்து நீங்கள் போக விரும்பினால் உங்களால் போக முடியும். இப்ப யாரு சக்தி உள்ள ஆளு? யார் இப்ப சக்தி உள்ள ஆளு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்தி உள்ள ஆளு. இப்பொழுது யார் பெரிய ஆளு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆளு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகத்தான வலிமையின் முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சாமானியமான ஆளு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகத்தான வலிமையின் முன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாட்சிமையின் முன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகத்துவத்திற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு புள்ளி, ஒரு சின்ன புள்ளி, ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. அதுக்கு மேல அவர்களுக்கு எந்த அந்தஸ்தும் கிடையாது. வேணா மலக்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கலாம், அது வேற விஷயம். அவர்கள் ஒரு சிறிய புள்ளி, அவ்வளவுதான். அதனால் தான் என்னால் முடியாது என்று சொன்னவில்லை, நான் கடந்து வர முயற்சித்தால், நான் விரும்பினால் நான் எரிந்து கரிந்து சாம்பலாகி போய் விடுவேன் என்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நீங்கள் விரும்பினால் இதை கடந்து உங்களால் போக முடியும். அல்லாஹ் ஒரு பாயிண்ட தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வச்சிருந்தான். இந்த செக் பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் நீங்க வர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் செல்கிறார்கள். எங்கே போக வேண்டும் என்ற இலக்கு அவர்களுக்கு தெரியும். எங்க போகணும், இது எங்கே கொண்டு நம்மை சேர்க்கும் என்ற இலக்கு அவர்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கு நோக்கி செல்கிறார்கள். இலக்கு நோக்கி சென்ற பொழுது, உதுனு யா முஹம்மத், இன்னும் நெருங்கி வாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ்வினுடைய இயற்கையான அந்த விசாலமான பக்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்தி விசாலமானது, ஆழமானது, அகலமானது. அந்த ஆழமான அகலமான அகண்ட பக்தி கொண்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே அடக்கம் எப்பொழுதும் அதிகம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே எல்லா ஆற்றலும், எல்லா சக்தியும், எல்லா மகத்துவங்களும் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அடக்கம் எப்பொழுதும் அதிகம். எனவே அடக்கம் இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எல்லாம் அடங்கி கிடக்கிறது. அடக்கம் இருக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எல்லா ஆற்றல்களும் அடங்கி கிடக்கிறது, எல்லா அற்புதங்களும் அடங்கி கிடக்கிறது. அவர்கள் அற்புதங்களை நிகழ்த்தியவர்கள் மாத்திரமல்ல, அவர்களே ஒரு அற்புதம். அவர்கள் அதிசயங்களை நிகழ்த்தியவர்கள் மாத்திரமல்ல, அவர்களே ஒரு அதிசயம். அந்த அதிசயத்திற்கு நிகராக இன்னொரு அதிசயம் இல்லை, அந்த அற்புதத்திற்கு நிகராக இன்னொரு அற்புதம் இல்லை. அதனால் அவர்கள் தனிமையில் செல்கிறார்கள். செல்லும் பொழுது அந்த இயற்கையான அந்த அப்தியத் என்ற அடக்கம் வருகிற பொழுது, ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயணத்தில் அங்கிருந்து இங்கு வந்த பயணம் ஒன்று, இங்கிருந்து அங்கு போன பயணம் ஒன்று, ரெண்டு பயணம். அங்கிருந்து இங்கு வந்த பயணம் ரசூலாக வந்த பயணம், அங்கிருந்து இங்கு நம்மிடத்தில் வந்த பயணம் ரசூலாக வந்த பயணம். இன்னா அர்சல்நாக பஷீரன் வ நதீரன். இங்கே வந்த பயணம் பஷீராக வந்த பயணம், நதீராக வந்த பயணம். இங்கிருந்து அங்கு போகிற பயணம் அல்லாஹுவின் அப்தாக செல்கிற பயணம். அல்லாஹுவின் அப்தாக செல்லும் பயணத்தில் என்ன அடக்கம், ஆக உச்சபட்ச அடக்கமோ அந்த அடக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது. சுப்ஹானல்லதி யஸ்ரா பி அப்தி. தன் அப்தை தான் அவன் அழைத்து வர சொன்னான், தன் ரசூலை அழைத்து வர சொல்லுகிறேன் என்று அவன் சொல்லவில்லை. அவர்கள் அவனிடத்தில் சென்றது அப்தாக சென்றார்கள், அவர்கள் அவனிடத்தில் சென்றது அப்தாக சென்றார்கள், ரசூலாக நபியாக செல்லவில்லை. ரசூலுக்கு நபிக்கு அங்க வேலை இல்லையே. அந்த ஏவல் விளக்குகளுக்கு அங்க என்ன தேவை இருக்கு? ஏவல் விளக்குகளுக்கு உபதேசங்களுக்கு அங்க என்ன தேவை இருக்கு? அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஒரு தேவையும் இல்லை. அவர்கள் அங்கே செல்கிற பொழுது அப்தாக செல்கிறார்கள். அப்தாக செல்கிற பொழுது இயற்கையாகவே அடக்கம் நிறைந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அடக்கத்தையும் பணிவையும் வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வேண்டாம், உத்னு யா முஹம்மத், இன்னும் நெருங்கி வாருங்கள். உத்னு யா முஹம்மத், இன்னும் நெருங்கி வாருங்கள். அவர்கள் அடங்கி அடங்கி செல்ல, அவர்கள் அடக்கி அடக்கி நடக்க அல்லாஹு தஆலா நெருங்கி வாருங்கள், நெருங்கி வாருங்கள் என்கிறான். அந்த நெருக்கம் எந்த அளவிற்கு அமைந்தது? காப கௌசைனி அவ் அத்னா. அந்த அடக்கத்திற்கு எல்லை நீங்களும் நாங்களும் நிர்ணயிக்க முடியாத ஒரு எல்லை. அந்த நெருக்கம் எப்படி அமைந்தது என்பதை சொல்வதற்கு காப கௌசைனி அவ் அத்னா, அப்படி ஒரு நெருக்கம். காப கௌசைனிங்கிறத விளக்கி சொல்றதுக்கெல்லாம் முடியாது. தமிழ்ல அர்த்தம் என்ன சொல்லலாம், விளக்கி சொல்ல முடியாது. அதை விளங்கியவர்கள் அவர்கள், அதை விளங்கியவர்கள் அவன் சொல்லலாம், விளக்கி சொல்ல முடியாது. அதை விளங்கியவர்கள் அவர்கள், அதை விளங்கியவர்கள் அவன். எனவே அவர்களுக்கு மாத்திரமே தெரிந்த நெருக்கம் அது. இன்னும் நெருங்கி வாருங்கள், இன்னும் நெருங்கி வாருங்கள் என்றான். தன்னை அவர்களுக்கு காட்டினான். அவர்கள் அவனை பார்க்கிறார்கள். ரஅய்து ரப்பி ஃபீ அஹ்ஸனி சூரத்தின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் ரப்பை நான் அழகான தோற்றத்தில் பார்த்தேன். அந்த அழகு என்பதை அவர்கள்தான் வர்ணிக்க முடியுமே தவிர, அந்த அழகை அவர்கள்தான் ரசிக்க முடியுமே தவிர இன்னொருவர்களுக்கு அவர்களுக்கு சொல்லவில்லை. இன்னொருவர் அதை ரசிக்க முடியாது. அவன் அழகு அவர்களுக்குத்தான் தெரிந்தது. அல்லாஹு ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவர்களை சந்திக்க வெளியூரில் இருந்து ஒரு குழு வந்திருக்கிறது. அவர்களை சந்திக்க வெளியூரில் இருந்து ஒரு குழு வந்திருக்கிறது. அவர்களுக்கு அந்த செய்தி தெரிவிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க தயாராகிறார்கள். தயாராகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தலைமுடியை வாரிக்கொள்கிறார்கள். எப்பொழுதும் தலைமுடியை வாரிக்கொள்வார்கள், தாடியின் முடியை வாரிக்கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடியை வாருவதற்கு கண்ணாடியை பார்ப்பார்கள். அப்பொழுது கண்ணாடி அப்போதைக்கு இல்லை. கண்ணாடியை பார்த்தால் அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குலுகி கமா ஹஸ்ஸன்த வஜ்ஹி அவ் அல் வஃபி ரிவாயத்தின் கமா ஹஸ்ஸன்த ஹல்கி. இறைவா, என்னை நீ அழகுபடுத்தியது போல் என் குணங்களை அழகுபடுத்து, அழகான குணத்தை எனக்கு தா, என்னை நீ அழகுபடுத்தியது போல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அழகை தானே அல்லாஹ்விடத்தில் நன்றியோடு சொல்லி காட்டுவார்கள்.
அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடியை தானே வாரிக்கொள்கிறார்கள். தலைமுடியை வாராம கசமுசான்னு போடுறது மாதிரி அப்படி இப்படி போட்டுக் கொள்கிற மதவாதிகள் மாதிரி, மதாச்சாரியர்கள் மாதிரி ஏருக்கு மாறா சிக்கலா அப்படி முடிய பரட்டையா போடுறதுதான் பக்தின்னு சில பேர் நினைக்கிறான் பாருங்க. உலகத்துல முடிய பரட்டையா போடுறதுதான் பக்தி என்று சில பேர் நினைக்கிறான். பரட்டையா போட எண்ணெய் தேய்க்காம சீவாம முடிவோட முடி ஒட்டி கொண்டு இருப்பதுதான் அவனுடைய மதாச்சாரியா தன்மையினுடைய அடையாளம் என்று அவன் கருதுகிறான். உலகத்துல பல பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இதிலிருந்து வேறுபட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடியை அன்றாடம் வாரிக்கொள்வார்கள். அப்படி வாரிக்கொள்கிற பொழுது முதலில் வலது பாகத்தை வாருவார்கள், பிறகு இடது பாகத்தை பெருமானார் சீவிக்கொள்வார்கள். வலது தாடியின் வலது புறத்தை முதலில் சீவிக்கொள்வார்கள், பிறகு இடது புறத்தை சீவிக்கொள்வார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஏதோ நேற்று முந்தா நாள் வலது பாகத்தை சீவினார்கள், இன்று முதலில் இடது பாகத்தான் சீவிக்கொண்டார்கள் என்பதில்லை. எப்பொழுது அவர்கள் தலைவாரினாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பாகத்தில் தான் தலை வாருவார்கள், பின்பு இடது பாகத்தின் தலையை வாருவார்கள். வலது தாடியின் வலது பாகத்தை முதலில் சீவிக்கொள்வார்கள், இடது பாகத்தை சீவிக்கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணாடி, முகம் பார்க்க கண்ணாடி அப்போதைக்கு வீட்டில் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம், அதில் முகம் பார்க்கிறார்கள். தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம், அதில் முகம் பார்த்து தன் முடியை, தலைமுடியை வாரிக்கொள்கிறார்கள், தாடியை சீவிக்கொள்கிறார்கள், வாரிக்கொள்கிறார்கள். அப்படி வாரிக்கொள்கிற பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் இப்படி இவ்வளவு இந்த மாதிரி ஒரு ஆட்களை சந்திக்க போற பொழுது நம்ம சந்திக்க வர்றவங்களை பார்க்கறது கசமுசான்லாம் போக கூடாது, நல்ல அலங்காரமா, ஆடம்பரம்னு சொல்லல, அலங்காரம்னு தான் சொல்றேன். ஆடம்பரம் தவிர்க்கப்பட வேண்டும், அலங்காரம் அனுமதிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலங்காரத்தை விரும்பி இருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்த பொழுது, யா ரசூலல்லாஹ் தாங்களுமா என்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹு ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புவான். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புவான். அல்லாஹ் அழகானவன்கிறது யாருக்குங்க தெரியும்? நம்ம பார்த்தாலும் நமக்கு தெரியும். அல்லாஹ் அழகானவன் நாம நம்புறது வேற, அல்லாஹ் அழகானவன் என்று நாம் நம்புவது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ் அழகானவன் என்று நமக்கு என்ன தெரியும்? நம்பிக்கை என்பது வேறு, நேரில் பார்த்து அந்த அழகை புரிந்து கொள்வது என்பது வேறு, இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அவன் ஜமீல், அவன் ஜமாலை விரும்புகிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவர்கள், அதனால் அவர்களால் சொல்ல முடியும், அவன் அழகானவன் என்று சொன்னவர்கள் அவர்கள். அப்படி அல்லாஹுவின் அழகை ரசித்து பார்க்கிற மகத்தான தகுதியை இந்த உலகத்தில் பெற்ற ஒரே ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை, எந்த நபிக்கும் இல்லை, எந்த ரசூலுக்கும் இல்லை, யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க, அந்த தகுதி மிக்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடக்கம் எப்படி எல்லாம் இருக்குன்னு பாருங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான், நான் அதுக்குள்ள போகல. நம்மெல்லாம் பலமுறை பலரும் சொன்ன செய்தி தான், நான் அதுக்குள்ள விரிவாக போகவில்லை. இன்னொரு லைனுக்குள்ள வர்றேன். திருப்பி வர்றாங்க. முதலில் எந்த நபியை பார்த்து விட்டு சென்றார்களோ அதே நபியை தான் திரும்பி சந்திக்கிறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்திட்டு திரும்பி வந்துடுறாங்க. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறாங்க. என்ன விஷயம்? அப்போ அந்த மாதிரி 50 வக்து தொழுக அல்லாஹு தஆலா கடமையாக்கி தந்திருக்கிறான். இல்லங்க உங்க உம்மத்து எங்க உம்மத்துல நான் பட்டபாடு எனக்கு தெரியுங்கிற இந்த டைப்ல, நான் அப்படித்தான் சொன்னாங்கன்னு வாதம் பண்ணல, இந்த டைப்ல இப்ராஹிம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. அதனால நீங்க 50 குறைச்சிட்டு வாங்க போறாங்க. 50 5 குறைச்சாங்கிற செய்திலாம் நமக்கு தெரிஞ்ச செய்தி தானே, பல முறை கேட்ட செய்தி தானே. இதுல சப்ஜெக்ட் என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை முதல்ல சந்திக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சந்திக்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த ஆத்மார்த்தமான உடலியல் ரீதியான நெருக்கம் உண்டுன்னு நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அபி இப்ராஹிம், என் தகப்பனார் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் தகப்பனார் இப்ராஹிம்ங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்வார்கள். அப்படி சொல்ல காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மக்களில் மூத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இளைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த மூத்த மகனுடைய வழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், இல்லையா?
இளைய மகன் வழியில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த பனு இஸ்ரவேல் சமூகம் வருகிறது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மேராஜுக்கு பைத்துல் முகத்தஸுக்கு செல்லும் வழியில் ஹிப்ரூன் கலீல், இப்ப உள்ள பேரு கலீல், பழைய பேரு ஹிப்ரூன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஜியாரத். அப்ப ரஅய்து அபி இப்ராஹிம் யுஸல்லி ஃபீ கப்ரிஹி, என்னுடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நான் பார்த்தேன். மேராஜுக்கு நான் செல்லும் பொழுது அவர்கள் தன் கபரில் தொழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை வானத்திலும் சந்திக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும், ஒரே நபி தான். கபரிலேயும் அவர்கள் தொழுவதை பார்த்தார்கள், அதே நபியை வானத்திலேயும் சந்திக்கிறார்கள். திரும்பி வரும் பொழுதும் சந்திக்கிறார்கள், செல்லும் பொழுதும் சந்திக்கிறார்கள், திரும்பி வரும் பொழுது சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சப்ஜெக்டுக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயம், அப்லிக் உம்மத்தக மின்னி ஸலாம், உங்க உம்மத்துகளுக்கு என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சலாம் சொல்லி விட்டுருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, அல்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுகிறான். எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், எப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது, எப்படி உங்கள் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லித்தாருங்கள் என்றார்கள் சஹாபிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுக்கறாங்க. இந்த கேள்வி எதை குறித்து வந்தது அப்படின்னா, முஸ்னத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் பதியப்பட்ட செய்தி அது. அதாவது தொழுகையில் எங்களுக்கு உங்கள் மீது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹ் வ பரக்காத்துஹு சலாம் சொல்ல தெரியும், தொழுகையில் எப்படி ஸலவாத்து சொல்லணும்ங்கறதான் கேள்வி. இந்த சப்ஜெக்டே தொழுகையில் ஸலவாத்து சொல்வது எப்படி என்பது கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்விக்கு பதில் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் ஃபில் ஆலமீன் இன்னக ஹமீதும் மஜீத் வ பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். சரியா? அப்ப தொழுகையில எப்படி ஸலவாத்து சொல்றதுங்கிற சப்ஜெக்ட் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஞாபகமா கொண்டு வர்றாங்க. ஏன் ஞாபகமா கொண்டு வர்றாங்க? அந்த நன்றியின் வெளிப்பாடு. இவர்கள் உலகத்திற்கு மீண்டும் வரும் வழியில் அப்லிக் உம்மத்தக மின்னி ஸலாம், உங்க உம்மத்துக்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டாங்களே, அதுக்கு நன்றி கடனாக. வஸம்மாக்குமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு அவர்கள் முஸ்லிம் என்று பெயர் வைத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு நன்றி கடனாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸலவாத்தை சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஞாபகப்படுத்தாத அத்தஹியாத் நம்ம ஓதுறதே இல்லையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஞாபகப்படுத்தாத அத்தஹியாத் எப்போது நமக்கு இருக்குதா? இல்ல. தொழுகையில் அவர்களை ஞாபகப்படுத்தாத தொழுகையே நமக்கு இல்லை. அப்படி நம்மோடு மிக நெருக்கமான அணுக்கமான தொடர்புடையவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவங்க ஒன்னாவது கீழே வர்றாங்க, சலாம் சொல்லி விட்டுட்டாங்க, திரும்ப மேல போறாங்க. ஏன் மேல போறாங்கன்னு அவங்க சிந்திக்கல. திரும்ப கீழே வர்றாங்க, ஏன் கீழே வந்தாங்கன்னு கேட்கல. திரும்ப மேல போறாங்க, ஏன் மேல போறீங்கன்னு கேட்கல. திரும்ப கீழே வர்றாங்க, ஏன் கீழே இறங்குறீங்க, என்ன விஷயம்னு கேட்க இல்லை. ஆக இந்த 50 45 ஆகிறது வரைக்கும் 5 தானே குறைஞ்சிட்டே வந்தது. 10 30 10 20 30 குறையல் இல்ல. அப்ப இந்த 45 குறைவதற்கு வரைக்கும் அவர்கள் திரும்பி திரும்பி வந்தாலும் நீங்கள் ஏன் சென்றீர்கள், ஏன் திரும்ப வந்தீர்கள், ஏன் அடிக்கடி போய் வருவதற்கு என்ன காரணம்ங்கிற சப்ஜெக்டுக்குள்ள யாரு போகல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகவில்லை. அந்த வேலையை பார்க்கிறது யாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேலை தான். ஏன்னா அவங்க எல்லாம் இப்படித்தான் பழகி வந்துட்டாங்க. அவங்க தன் சமூக மக்களுக்கு மத்தியில் சொல்ல முடியாத தொல்லைகளுக்கு இடையில், கஷ்டங்களுக்கு இடையில், சிரமங்களுக்கு இடையில் அந்த சமூகத்தை வழிநடத்தி அவர்கள் பெற்ற அந்த அனுபவத்தின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேலை தான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வேலை அதுவல்ல. அவர்கள் எதையும் சகித்துக் கொள்ளும் தன்மை கொண்டவர்கள்.
ஹலீலுடைய குணமே அதுதான். ஹலீலுடைய குணம் என்பது ஹலீலுக்கு எது பிடிக்கும் அது ஹலீலுக்கு பிடிக்கும். ஹலீல்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஹலீல் தான் இருக்கலாம், ஒரு ஆளுக்கு ஒரு ஹலீல், ரெண்டு ஹலீல் இருக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் விருப்பம் எதுவோ அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விருப்பம், அல்லாஹ்வின் வெறுப்பு எதுவோ அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வெறுப்பு. நம்ரூத் நெருப்பு குடல்ல தூக்கி போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆக்கியாச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போறாங்க. இவ்வளவு மோசமான ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது, உங்களை பயங்கரமான அந்த நெருப்பு குண்டத்தில் அவங்க தூக்கி போட போறான். இப்பொழுதாவது அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கையை வைத்து இதிலிருந்து ஒரு மோட்சம், சலாமத்தும் ஆஃபியத்தும் கிடைக்க அல்லாஹ்விடத்தில் கேட்க கூடாதா அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜவாப் சொல்றாங்க, இல்முஹு பிஹாலி யக்ஃபி அன் சுவாலி. என்னை பத்தி தெரியலன்னா தான் நான் கோரிக்கை வைக்கணும். என்னை பற்றி, என் நிலையை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியவில்லை அப்படின்னா தான் நான் அந்த கோரிக்கையை வைக்கணும். நான் என்ன நிலையில இப்ப இருக்கிறேன், எனக்கு என்ன நடக்க போகுதுங்கிற முழு விவரம் யாருக்கு தெரியும்? என்னை விட அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே அவன் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று அவன் நினைக்கிறானோ அப்படி அவன் நடத்துவான். எப்படி எப்படி நடத்துன்னு நான் அவன்கிட்ட சொல்ல தேவையில்லை. எனக்கு என் விருப்பம் முக்கியமா, அவன் விருப்பம் முக்கியமான? அவன் விருப்பம் தான் முக்கியம், என் விருப்பம் எனக்கு முக்கியம் இல்லை. எனக்குன்னு ஒரு தனி விருப்பம் கிடையாது, அவன் விருப்பமே என் விருப்பம். அவன் எதை நேசிக்கிறானோ அது எனக்கு நேசம், அவன் எதை வெறுப்பானோ எது எனக்கு வெறுப்பு, அவன் எதை முடிவு செய்வானோ அதுவே என்னுடைய முடிவு. நான் இந்த நெருப்பில் அழிய வேண்டும் என்பது அவனது சித்தமானால் அதுவே எனக்கு முடிவு. நான் அவன்கிட்ட போய் எனக்கு காப்பாத்துன்னு ஏன் சொல்லணும்? அப்படின்னா அவன் விருப்பம் என்ன அதை போட்டு அழிக்கணும்னு அவனுடைய விருப்பம்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா, அதுல இருந்து என்னை காப்பாத்துங்கிறது என்னுடைய விருப்பமாக நான் மாற்றிக்கொண்டால், அவன் விருப்பம் வேறு என் விருப்பம் வேறும்னா நான் அவனிருந்து வேறுபட்டு, விருப்பத்தால் வேறுபட்டு போய்விட்டதால் நான் ஹலீலுக்கு லாயக்கில்லாத ஆளு. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுபாவமே இதுதான். என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வது, அல்லாஹ்வின் விருப்பம் எதுவோ அதை ஏற்றுக்கொள்வது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போயிட்டு வர்றாங்க, என்ன எதுனே கேட்க இல்லை. அதுக்குள்ள நம்ம ஏன் போகணும்? அது அவனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுக்குள்ள நாம போகக்கூடாது. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மோனித்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் விட இல்ல, அவங்களுக்கு இதுதான் வழக்கம், இப்படித்தான் பழகி இருக்கிறாங்க, இந்த டைப்ல தான். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன 50 45 குறைச்சு 5 ஆக்குறதுக்குள்ள ஏற்பாடு அவங்க பண்றாங்க. சரி, இதுல என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த 50ஐ 5 குறைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய முயற்சிக்கு ஒத்துழைத்தார்கள். இந்த சமூகம் இந்த துறையில் பலகீனப்பட்ட சமூகம், இந்த சமூகம் இந்த துறையில் பலகீனப்பட்ட சமூகம். இந்த சமூகத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய முயற்சி சரியானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புகிறார்கள். அதனால் தான் அந்த 50ஐ 5 ஆக்குகிற வரைக்கும் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அப்தியத்து அப்படிப்பட்டது, அவ்வளவு அடக்கமானது, அவ்வளவு தன்மையானது, அவ்வளவு கட்டுப்பாடானது, அத்தனை மரியாதைக்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் நடந்து உலகத்தில் சாதனை படைக்கிறார்கள். அப்படி சாதனை படைக்கிற அந்த அற்புதத்தை விளக்க அல்லாஹ் மேராஜை நடத்தி காட்டினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உண்மை, நமக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் முன்பே குறிப்பிட்டது போல, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், அவர்கள் தன்னுடைய கபரில் தொழுது கொண்டிருக்க பார்த்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், அவர்கள் தன் கபரிலே அவர்களையும் நான் பார்க்கிறேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மேராஜுக்கு செல்லுகிற வழியில் பைத்துல் முகத்தஸை அடைவதற்கு முன்பு நடக்கிற சகல காட்சிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறார்கள். அப்படி விவரித்து விட்டு அதே நபிமார்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திற்கு வந்த லட்சக்கணக்கான நபிமார்களை, நூற்றுக்கணக்கான ரசூல்மார்களை பைத்துல் முகத்தஸிற்கு அவருடைய அர்வாகுகளை வரச் செய்து அத்தனை பேரையும் மௌமூமாக நிற்க வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாமாக நிற்க வைத்து தொழுகையை நடத்த வைக்கிறார். தொழுகையின் நோக்கம் என்ன? உங்களுக்கெல்லாம் காலத்தால் அவர்கள் பிந்தி வந்தாலும் உங்களையெல்லாம் காலத்தால் முந்திய நபி அவர்கள். ஹுவல் அவ்வலு ஹுவல் ஆஹிரு,
அவர்கள்தான் முதல் நபி, அவர்கள்தான் முடிவான நபி. உங்களை ரெண்டு பக்கமும் அணைத்துக் கொள்ளும் நபி அவர்கள். முதல் நபியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முடிவான நபியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டைக்கும் பொதுவான நபி, உங்களை அணைத்துக் கொள்ளும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, ஹுவ சய்யிதுக்கும் ஹுவ ரயீசுக்கும், அவர்கள்தான் உங்களுக்கெல்லாம் தலைவர், அவர்கள்தான் உங்களுக்கெல்லாம் பிரதானி. எனவே அவர்கள் இமாமாக நிற்க, நீங்கள் மஅமூமாக நிற்க வேண்டியவர்களே தவிர, உங்களில் எவராதும் ஒருவர் இமாமாக நிற்க, மஅமூமாக நிற்க வேண்டியவர்கள் அவர்கள் அல்ல என்று அல்லாஹ் நிரூபித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமைத்துவத்தை உலகத்துக்கு மீண்டும் ஸ்தாபிக்கிறான் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமைத்துவத்தை, யாருக்கு தலைவர்? உங்களுக்கும் எங்களுக்கும் மாத்திரமல்ல, எல்லா ரசூலுக்கும் தலைவர். ஏன்? அந்த ரசூலுக்கு இவர்கள் நபி, அந்த நபிக்கும் இவர்கள் நபி, அந்த ரசூலுக்கும் இவர்கள் நபி, அந்த நபிக்கும் இவர்கள் நபி. எனவே அவருடைய தலைமைத்துவத்தை அல்லாஹ் ஸ்தாபிக்கிறான். எல்லா நபியும் வருகிறார்கள். கபரிலே இருந்த நபிகள் எல்லாம் வந்து விட்டார்கள், கபரிலே இருந்த நபி எல்லாம் வந்து விட்டார்கள். இதே நபியை கபரில் தொழுக பார்த்தார்கள், அதே நபியை தனக்கு மஅமூமாக நின்று தொழுகுவதற்கு பார்க்கிறார்கள். இதே நபியில் சில பேரை வானத்தில் ஒவ்வொன்றிலும் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். அப்படியானால் அல் அன்பியாவு ஹய்யுன் ஃபீ குபூரிஹிம், நபிமார்கள் அவரவர் கபர்களில் அவர்கள் இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார்கள். நபிமார்கள் அவரவரும் இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார்கள். அவர்கள் மௌத்தானது உண்மை, மறு ஜீவன் பெற்றதும் உண்மை. இஸ்லாமிய கோட்பாடு அதுதான், இஸ்லாமிய சித்தாந்தம் அதுதான், இஸ்லாமில் நிர்ணயிக்கப்பட்ட எழுதப்பட்ட சட்டமும் விதியும் அதுதான். இந்த உலக வாழ்க்கை முடிந்து போனதோடு எல்லாம் முடிந்து போவதில்லை. ஒரு வாழ்க்கை முடிந்திருக்கிறது, மறு வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த வாழ்க்கை முடியும் பொழுது மூன்றாவது வாழ்க்கை தொடங்கும். அல் ஹயாத்துத் துன்யவிய்யா, உலக வாழ்க்கை முடிகிறது. அந்த துன்யவியத்தான வாழ்க்கை முடியும் பொழுது அல் ஹயாத்துல் பர்ஸகிய்யா, பர்ஸக் வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை தொடரும். கபருடைய வாழ்க்கை தொடங்கி தொடர்ந்து அது முடியும் பொழுது அல் ஹயாத்துல் உஹ்ரவிய்யா, மறு உலக வாழ்க்கை தொடங்கும். இதுதான் இந்த மூன்றும் வாழ்க்கை என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நபிமார்கள் மாத்திரம் கபரிலே ஹயாத்தாக இருக்கவில்லை. நபிமார்களுடைய வழியில் வந்தவர்கள், நபிமார்களுடைய வழியில் வாழ்ந்த பெருமக்கள் மகான்களும் அவருடைய கபரில் ஜீவனோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஜீவன் இருக்கிறது. நபிமார்கள் தங்களுடைய இருக்கிற இடத்திலிருந்து கபரிலே இருந்து வெளியில் வர சக்தி படைத்தவர்கள். அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது தொழுகை இருந்தது போல் உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்ட பிறகும் தொழுகை இருக்கிறது. அல்லாஹ் காட்டுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள். அதுபோல் அதே நபி வானத்திலேயும் இருக்கிறார்கள். ஒருவரால் ஒரு இடத்தில் அல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியும் என்று சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கோட்பாடு நிரூபித்து காட்டுகிறது. சிக்கிறார்கள், எந்த நபியை கபரில் பார்த்தார்களோ அதே மூசா அலைஹிஸ்ஸலாம், எந்த நபியை தன் மஅமூமாக பார்த்தார்களோ அதே மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே மூசா அலைஹிஸ்ஸலாமை வானத்திலே ஆறிலே பார்க்கிறார்கள். அவர்கள்தான் 50ஐ 45 குறைத்து 50ஐ 45 குறைத்து 5ஆக கொண்டு வரும் யோசனைக்கு வழிவகுத்து கொடுக்கிறார்கள் என்ற செய்தி புதிய செய்தி அல்லவே, பழைய செய்திதானே, நமக்கெல்லாம் தெரிந்த பழைய செய்தி. அதை செய்ய முடியும். எனவே நபிமார்கள் மாத்திரமல்ல, ஆலமுல் அர்வாஹில் ஆதிக்கம் பெற்ற மகான்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், அவர்கள் விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியும், விரும்பிய காரியத்தை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆதிபத்தியம் அந்த அர்வாஹுகளுக்கு இருக்கிறது என்று நமது மகான்கள் ஸ்தாபிக்கிறார்கள். அதை மேராஜ் ஸ்தாபிக்கிறது, மேராஜின் ஹதீஸ்கள் ஸ்தாபிக்கின்றன, மேராஜின் செய்திகள் ஸ்தாபிக்கின்றன. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித மேராஜ் நமக்கு கற்பித்து தரும் பாடம், புனித மேராஜ் நமக்கு நிரூபித்து தரும் பாடம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகரற்றவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகரற்ற மரியாதைக்குரியவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகரற்ற கௌரவத்திற்குரியவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகரற்ற ஜீவ சக்தியை கொண்டவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான வல்லமை மிக்க உடலை படைத்தவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான கண்ணின் ஆற்றலை பெற்றவர்கள்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான செவி புலனை பெற்றவர்கள், அல்லாஹ்வின் கலாமை காதில் கேட்கும் சக்தி, அந்த மகத்தான சக்தியை பெற்றவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு முக்காலமா பேசும் வாய் வல்லமையை பெற்றவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகராக ஒரு நபி சொல்லப்படக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக ஒரு ரசூல் சொல்லப்படக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிகராக ஜிப்ரீல் போன்ற மகாபெரியரும் மலக்குகளும் சொல்லப்படக்கூடாதவர்கள். எனவே அந்த நிகரற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிகரற்ற மரியாதையின் சின்னம் மேராஜ். என எந்த நபிக்கு இல்லாத சின்னம் அது, எந்த ரசூலுக்கும் இல்லாத சின்னம் அது. எனவே நிகரற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிகரற்ற மரியாதையை உணர்த்தும் அற்புத செய்தி மேராஜ், இஸ்ரா. எனவே நான் முன்பே சொன்னது போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜ் என்பது மோஜிசாவாக இருக்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்ரா என்பது மோஜிசாவாக இருக்கலாம். ஆனால் அந்த மோஜிசாக்களுக்கெல்லாம் மோஜிசா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நிகரற்ற அதிசயம், நிகரற்ற ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு முன்னால் இன்னொரு ஆற்றல் இல்லை, அந்த ஆற்றலுக்கு முன்னால் இன்னொரு சக்தி இல்லை, அந்த மகத்துவத்திற்கு முன்னால் இன்னொரு மகத்துவம் இல்லை, அந்த மாண்புக்கு முன்னால் இன்னொரு மாண்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வல்லமையும் ஆற்றலும் பெற்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகத்துவத்தை விளக்கும் சின்னமே மேராஜ். எனவே மேராஜ் என்பது நமக்கு உணர்த்தும் பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகரற்ற அல்லாஹ்வின் மரியாதைக்குரியவர்கள், மகத்துவத்திற்குரியவர்கள், சிறப்பிற்குரியவர்கள். அப்படிப்பட்ட சிறப்பையும் அந்தஸ்தையும் கொடுக்கப்பட்டவர்கள். எனவே வல்லமை மிக்க அல்லாஹ்வின் உண்மை அடியாராக ஆகும் அந்த தேவை, அந்த அவசியம், அந்த நினைப்பு நமக்கு வரும் பொழுது நமக்கு இருக்கிற பாதை ஒரே ஒரு பாதை. அந்த பாதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதை. அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, அவர்களை ஓரம் கட்டிவிட்டு அல்லாஹ்வை அடைய முடியும், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடியும், அல்லாஹ்வின் அன்பை பெற முடியும், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற முடியும் என்று யாராவது நினைத்தால் அது வடிகட்டிய முட்டாள்தனம், வடிகட்டிய கற்பனை. அது நடக்காத காரியம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற முடியும், அல்லாஹ்வின் பாசத்துக்கு உரியவனாக ஆக முடியும், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியானாக விளங்க முடியும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி, என் அடியார். அல்லாஹ் சொன்னான், இந்த அல்லாஹ் என் அடியான் என்று சொல்லும் தகுதியை ஒரு அடியான் எப்பொழுது பெறுகிறானோ அப்பொழுதுதான் அவன் நல்லடியான். அல்லாஹ் ஒரு அடியானை இவன் என் அடியான் என்று சொல்லும் தகுதியை ஒரு அடியான் எப்பொழுது பெறுகிறானோ அவன்தான் நல்லடியான். அவன் தன்னை ஒரு அடியானை இவன் என் அடியான் என்று சொல்வதற்கு முன்பு அல்லது சொல்லாத பொழுது அந்த அடியானை நல்லடியான் என்று சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை. நமக்கெல்லாம் நாங்கெல்லாம் சாதாரணமா சொல்றதுதான். சில கட்டங்கள்ல நம்மள்ட ஒரு வழக்கம் இருக்கு. நம்மள பயானிப்பவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, இந்த குத்பா ஓதுறது பயானிக்கிறவங்க எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் நல்லடியார்களேம்பாங்க. அது சொல்லக்கூடாது. நம்மளாம் நல்லடியார்கள் என்று என்ன ரெக்கார்டு இருக்கு? நம்மள எத்தனை பேர் நல்லடியார்கள் என்பது என்ன ரெக்கார்டு இருக்கு? எந்த ரெக்கார்டு சொன்னவருக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது. நாம் என்ன அடியான் என்று சொன்னவருக்கும் தெரியாது, நாம என்ன அடியான் என்று நமக்கும் தெரியாது. நம்ம நல்லடியானியா அவர் சொல்றாரு? நம்மை அடியான் என்று சொல்லத்தான் அவருக்கு உரிமை. குத்துபாக்கள் எதிலையும் இபாதல்லான்னு தான் வந்திருக்கிறதே தவிர அல்லாஹ்வின் நல்லடியார்களேன்னு வர இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களேன்னு தான் சொல்லணும். அல்லாஹ்வின் நல்லடியாராக ஆகும் நசீபை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக என்பது துஆ, அது வேற விஷயம். அப்படிப்பட்ட மகத்தான அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தது போல் நிகரற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தின் ஒரு அங்கமாக நம்மை அவன் ஆக்கி வைத்தது போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசத்தை அல்லாஹ் நம் நெஞ்சத்தில் நிரப்பி தருவானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருக்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அவர்களை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதிக்கும் உணர்வை, சிந்தனையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அவர்களை எப்படி கௌரவிக்க வேண்டுமோ அப்படி கௌரவிக்கும் எண்ணத்தையும் சிந்தனையும் நல்லெண்ணத்தையும் நம்பிக்கையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற ஈமானை அல்லாஹ் பலப்படுத்தி வலுப்படுத்தி
மௌத்தாகும் வேளையில் அந்த ஈமானை முறைப்படி சொல்லும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஈமான் சலாமத்தை தந்து சஆதத்து தாரைனை தந்து மறு உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துல் உதுமாவுக்கு தகுதி உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வஃபாத்தின் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லும் தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. சுன்னத்துல் ஜமாஅத்தில் நம் அனைவரையும் ஸ்திரப்படுத்தி நம் சந்ததிகளையும் ஸ்திரப்படுத்தி அல்லாஹ் நம் அனைவரையும் காத்து அருள் புரிவானாக. அவன் நம் அனைவரையும் தன் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிந்து கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவுபடுத்துவதற்கு முன்னால் இந்த நல்ல வாய்ப்பில் என்னை பேச எனக்கு வாய்ப்பினை வழங்கிய இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்களான பெரியோர்கள், சகோதரர்கள், அமைதி காத்து அமர்ந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வஸ்ஸலாமு